வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். இப்போ நம்மளோட பேட்ச்ல டாபிக் டெஸ்ட் 9 நடந்தது. அதுல ஆப்டிடியூட்ல இருந்து நம்பர்ஸ், ஏபிஜிபி அதாவது கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசை இதுல இருந்து 15 கொஸ்டின் கேட்டிருந்தோம். ரீசனிங் அது டைரக்ஷன். ஓகே, ஸோ இதுல இருந்து 10 கொஸ்டின் கேட்டிருந்தோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்டிடியூட் அதாவது நம்பர்ஸ், ஏபிஜிபி இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல சூப்பரான ட்ரிக்ஸ்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க ஒன் பை ஒன்னா நல்லா தெளிவா கவனிங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியான ட்ரிக் மூலமா டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நீங்க கவனிங்க. ஒரு ஈரிலக்க எண்ணில் 1ஆம் இட இலக்க எண் 10ஆம் இட இலக்க எண்ணை போல் 2 மடங்காக உள்ளது. இலக்கங்கள் இடம் மாறினால் கிடைக்கும் புதிய எண் கொடுக்கப்பட்ட எண்ணை விட 27 அதிகம் எனில் கொடுக்கப்பட்ட ஈரிலக்க எண்ணை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் போதும், வேற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு நம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் இட இலக்க எண் 10ஆம் இட இலக்க எண்ணா என்னன்னு தெரியும் தானே. இப்போ நம்மளுக்கு இப்போ ஆப்ஷன் பாருங்க, 63ன்னு இருக்கா. 3ங்கிறது 1ஆம் இட இலக்க எண், 6 அப்படிங்கிறது 10ஆம் இட இலக்க எண். புரியுங்களா? அப்போ 1, 10, 100, 1000 இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ 1ஆம் இடம் என்ன, 10ஆம் இடம் என்ன, 100ஆம் இடம் என்ன, 1000ஆம் இடம் என்னங்கிறது கிளியரா தெரியும். இப்ப பாருங்க, 1ஆம் இட இலக்க எண்ணுங்கிறது 10ஆம் இட இலக்க எண்ணை விட 2 மடங்கு உள்ளது. அப்போ இங்க என்ன, 1ஆம் இட இலக்க எண்ணு தான் பெருசு. இப்ப ஆப்ஷன் பி கவனிங்களே, இங்க 36ன்னு இருக்கு. இதுதான் 1ஆம் இட இலக்க எண், இது 10ஆம் இட இலக்க எண். அப்போ 10ஆம் இட இலக்க எண்ணை விட 2 மடங்கா இருக்கா. 3 அப்படியே டபுள் பண்ணீங்க அப்படின்னா 6. இதுதான் அதற்கான ஆன்சர். வேலை முடிஞ்சு. நீங்க வேற எதையுமே பாருங்க, அந்த கண்டிஷனே வராது. இங்க நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா 1ஆம் இட இலக்க எண்ங்கிறது 10ஆம் இட இலக்க எண்ணை விட பாதி தான் இருக்கு. அப்ப அவங்க சொல்லியிருக்க கண்டிஷனே வரவே இல்லை. அப்ப ஆப்ஷன் ஏ இல்ல, ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. 93 பாருங்க, 9, 3 அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே இது கம்மியா இருக்கு, 3 மடங்கு கம்மியா இருக்கு. அதே இது இங்க பாத்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமா இருக்கு. ஆனா அவங்க 2 மடங்கு தானே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ நீங்க எதையுமே ஒர்க் அவுட் பண்ணாமலே ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர்ங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்பர் கான்செப்ட்ல நீங்க இந்த விஷயத்தை தான் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லா நேரமும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியமே இல்லை. இந்த கண்டிஷன் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் நீங்க இந்த வேலை எல்லாமே உங்களுக்கு மிச்சம் தானே. புதிய என்ன, அதோட வித்தியாசம் 27 அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தேவையில்லை. ஸோ ஈஸியாவே ஆப்ஷன் மூலமா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ சாரி இப்போ 2வது கொஸ்டின் கவனிங்க. இதுலயும் ஒரு டைம் சேவ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க 2வது கொஸ்டின் கவனிங்க. பிபோனசி தொடரில் 7வது மற்றும் 6வது உறுப்புகளுக்கு இடையேயான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப பிபோனசி என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 1 தான் ஸ்டார்ட் ஆகும். முதல் நம்பர் 1, 2வது நம்பர் 1 அப்படிங்கறதான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இது 2ஐயும் ஆட் பண்ணா 3வது நம்பர். அப்போ 1 + 1 என்ன, 2. அடுத்தது லாஸ்ட் 2 ஆட் பண்ணா 1 + 2 3. ஓகே, அடுத்து இந்த 2 + 3 5. இந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர், அதாவது முன்னாடி இருக்க 2 நம்பரை கூட்டிகிட்டே வர்ற வேல்யூ பூரா அடுத்தடுத்ததுங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நீங்க நல்லா கவனிங்க. இப்போ நான் இப்போ அடுத்தது 13ங்கிறத நான் நோட் பண்ணிடுறேன். இப்போ 7வது 6வது இந்த 2 நம்பருக்கான வித்தியாசம் தான் கேள்வியா கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 1வது பொசிஷன், 2வது பொசிஷன், 3வது பொசிஷன், 4வது பொசிஷன், 5வது பொசிஷன். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்கட் அப்படின்னா 7வது 6வதுக்கான வித்தியாசம் கேட்டா நீங்க 5வது பிபோனசியை மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. அதுதான் அதற்கான ஆன்சர். 5வது பிபோனசி என்ன, 5 தானே. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் அவங்க கேட்டது 7ம் அடுத்து 6 கூட வித்தியாசம் தானே. நீங்க 7, 6ங்கிற நீங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸா உள்ள அந்த 5வது நம்பர் தான் கிடைக்கும். இப்போ இன்கேஸ் 11வது பிபோனசி நம்பருக்கும் 10வது பிபோனசி நம்பருக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க 9வது பிபோனசி என்னன்னு கண்டுபிடிங்க. அதான் அதற்கான ஆன்சர். நீங்க 10, 11 வரைக்கும் போகணும்னு அவசியமே இல்லை. அந்த முன்னாடி உள்ள 2 இது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள அந்த நம்பர் தான். ஈஸியா இந்த கான்செப்டை தெரிஞ்சு அழகா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். சார் சின்ன நம்பர் தானே சார், இதுல என்ன அப்படிங்கிற கேட்கலாம். ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 17வது பிபோனசி நம்பருக்கும் 16வது பிபோனசி நம்பருக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்ம லாஸ்ட்ல அந்த 2ஐயும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கப்பல 15 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நீங்க அந்த 15வது கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. இந்த கொஸ்டினுக்கு உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஆனா
நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு கொஸ்டினை மாடிஃபை பண்ணீங்கன்னா ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. கண்டிப்பாக வந்து அந்த ஒரு மாடிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும். இங்கே பாருங்க, ஒரு பெட்டியில் உள்ள மாம்பழங்களில் ஒவ்வொரு 30 மாம்பழங்களுக்கும் ஒரு நசிங்கிய மாம்பழம் உள்ளது. ஸோ இந்த மாம்பழ கணக்கு அப்படின்னாவே நம்ம இந்த போன குரூப் 4ல் இருந்தே நம்மளுக்கு ட்விஸ்டடாக தான் இருந்துகிட்டே இருக்கும். போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டோல்கேட்லையும் வந்து ஒவ்வொரு மாம்பழம் கொடுத்துட்டே வந்தால் ஒரு புத்திசாலி வந்து கடைசியில் எத்தனை மாம்பழம் மிச்சம் வச்சிருப்பார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்களா, ஞாபகம் இருக்கா? ஸோ அதை அட்டன் பண்ணவங்களுக்கும் அந்த கொஸ்டினை பார்த்தவங்களுக்கும் தெரியும். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஒரு பெட்டியில் உள்ள மாம்பழங்களில் ஒவ்வொரு 30 மாம்பழங்களுக்கும் ஒரு நசிங்கிய மாம்பழம் உள்ளது. ஒவ்வொரு 4 நசிங்கிய மாம்பழங்களும் 3 விற்பனைக்கு உகந்ததல்ல என கருதப்பட்டால் மற்றும் பெட்டியில் 12 நசிங்கிய மாம்பழங்கள் இருந்தால் பெட்டியில் உள்ள மாம்பழங்கள் எத்தனை? இதுதான் வந்து கேள்வி. இதுல என்ன ஆக்சுவலா வந்து இங்க என்ன மாடிஃபை பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த 12 நசிங்கிய மாம்பழம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ நசிங்கிய மாம்பழங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக விற்பனைக்கு உகந்ததல்ல மாம்பழங்கள் 12 இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ நான் இப்படி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 12 நசிங்கிய மாம்பழங்கள் அப்படின்னா 12 உகந்ததல்ல அப்படிங்கிறது தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல. இப்போ இங்கே இந்த பாயிண்ட்டை நீங்கள் கவனிங்க, 4 நசிங்கிய மாம்பழங்களுக்கு 3 உகந்ததல்ல. அதனால் 4 நசிங்கிய மாம்பழங்களுக்கு 3 உகந்ததல்ல அப்படின்னா மொத்தம் இருக்கிறது அப்போ ஃபைனலாக அவங்க 12 உகந்ததல்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போது இங்கே 3ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 4. அப்போது இங்கேயும் அதே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. மொத்தத்துக்கு 16 மாம்பழங்கள் நசிங்கிய மாம்பழங்கள் இருந்திருக்கும். அதில் ஒவ்வொரு 4க்குமே வந்து 3 உகந்ததல்ல அப்படின்னா அப்போ அந்த 16ல் ஒவ்வொரு 4க்குமே வந்து உகந்ததல்ல அப்படிங்கிற போது 3 உகந்ததல்லைங்கிற போது மிச்சம் ஃபைனலாக 12 இருக்கும். இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை கூட இந்த வீடியோ இந்த கம்மை பாருங்கள். அவங்க சொல்லியிருக்க கவுண்டிங்ல இருந்து நம்ம வரணும். ஓகேவா? இப்போ மொத்தம் 4 மாம்பழம் நசுங்கி இருக்கு அப்படின்னா அதில் செக் பண்ணி பார்க்கும்போது 3 தான் உகந்ததல்ல, ஒரு மாம்பழம் உகந்ததாகும். ஓகேவா? அப்போ மொத்தத்துக்கே வந்து 12 உகந்ததல்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 16 நசிங்கிய மாம்பழம் இருந்திருக்கும். அதில் தான் இந்த 4ல் வந்து ஒன்று வந்து செலக்ட் ஆகிருந்திருக்கும். அப்போ அது போக மீதி 12 இருக்கும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக புரியுதா? ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த கான்செப்டே வாங்க. மொத்தம் வந்து 16 நசிங்கிய மாம்பழம் இருக்கா, இந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வரலாம். அதாவது 30 மாம்பழங்களில் ஒரு மாம்பழம் நசுங்கி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ பாருங்க, 30 மாம்பழங்களில் ஒரு மாம்பழம் நசுங்கி இருந்தால் மொத்தத்துக்கு 16 நசுங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த மூட்டையில், அந்த பெட்டியில். அப்போ 16 மாம்பழம் நசுங்கி இருந்தால் மொத்தத்துக்கு எவ்வளோ இருக்கும்? இதுதான் நீங்கள் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 16 × 3 48, 30 அப்படிங்கிறனால 0. அப்போ 16 × 30 480. ஆப்ஷன் ஏ 480 தான் மொத்த மாம்பழங்கள். புரிஞ்சா? அந்த ஒரு வார்த்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் மாடிஃபை பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் மொத்த மாம்பழங்கள் எத்தனை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இதை நீங்கள் இந்த பாயிண்ட் புரியாமல் நீங்கள் நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஓகே சார், யார் வந்து இதெல்லாம் நீங்கள் இந்த கொஸ்டின் எனக்கு இந்த கான்செப்ட் புரியாதனால நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க சார் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் பதிவு பண்ணலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். லைக் மூலமா எனக்கு ஒரு சப்போர்ட் தெரிவிங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கா, நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸில் உங்களுக்குள்ள நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை நான் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்மு. கண்டிப்பாக எவ்வளவு டிஃபிகல்ட்டான சம்மாக இருந்தாலும் சரி, அதே போல் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்காலும் சரி, எல்லாமே கிளியராக அவங்க கொண்டு வருவேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முழுமையாக பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு டாப்பிக்னுமே நல்லா கிளியராகுவீங்க. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ கொஸ்டினை நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 3 எண்களோட விகிதம் 2:3:5. முதலாம் எண் 2ஆம் எண்ணிலிருந்து 5ஐ கழித்து பெறப்படும் எண் மற்றும் 3ஆம் எண் ஆகிய ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை உருவாக்கினால் அவ்வெண்கள் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு நம்ம கூட்டுத்தொடர் வரிசைனா நல்லா தெரியும். ஓகேவா? ஈவனாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? இப்போ நல்லா ஃபஸ்ட்டு கவனிங்க, ரேஷியோ கூட நம்மளுக்கு தேவையே இல்லை. எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே ரேஷியோ இப்போ இந்த 7, 10, 14க்கு ரேஷியோ 2:3:5 வராது.
இதுலையும் அதே போல் 10 இந்த 10 5 7க்கு இதுக்கும் ரேஷியோ 2:3:5 வராது. அப்போ நம்மளுக்கு டவுட் வர்றது என்னன்னா ஆப்ஷன் ஏவா அல்லது ஆப்ஷன் பியா, இது மட்டும்தான் நம்மளுக்கு டவுட் வரும். அப்போ ரேஷியோ வச்சு நீங்கள் இதை நீங்கள் யோசித்துக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, அவங்க கொடுத்துருக்கிறது எது வந்து கூட்டுத்தொடர் வரிசை அமைக்கும் அப்படிங்கிறதுனா இங்கேருந்து தான் நீங்கள் கவனிக்கணும். முதல் எண் அப்படியே போட்டுறணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவோ அப்படியே போட்டுருங்க. 10ங்கிறத நான் நோட் பண்ணுறேன். இப்போ ஆப்ஷன் ஏவை தான் நான் செக் பண்ணுறேன். ஆனால் இரண்டாம் எண்ணை டைரெக்டாக இரண்டாம் எண்ணே 15 யூஸ் பண்ணக்கூடாது. இரண்டாம் எண் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் எண்ணிலேருந்து 5 கழித்து பெறப்படும் எண்ணு தான் அந்த அது வந்து கூட்டுத்தொடர் உருவாக்கும். அப்போ 15லேருந்து 5 கழிச்சிட்டோம் அப்படின்னா இங்கேயே 10 தானே வருது. இது ஒரு கூட்டுத்தொடர் இன்க்ரீஸே ஆகவே இல்லை, ஜீரோலே தானே இருக்குது, எதுவுமே எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகலை. அப்போ ஆப்ஷன் ஏவும் இல்லை, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் இது எப்படி சார் சொல்கிறீங்க, செக் பண்ணிடலாமா? முதல் எண் -20 தானே இருக்குது. ஸோ -20 நான் அப்படியே போட்டேன். இரண்டாம் எண்ணில் இருந்து என்ன பண்ணணும், 5 கழிக்கணும். இரண்டாம் எண்ணுங்கிறது என்ன, -30. அதில் நீங்கள் -5 தான் போடணும். நீங்கள் அவசரப்பட்டு 30ல் 5 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 25, -25 அப்படி நோட் பண்ணிடக்கூடாது. ஏற்கனவே மைனஸில் இருக்குது, அதில் 5 கழிக்கிறோம் அப்படின்னா அந்த -30லேருந்து -5, அப்போ -35 தான் அந்த ரெண்டாவது நம்பராக வரும். ஓகேவா, ரெண்டாவது நம்பர் மாடிஃபை ஆகி வரும். இப்போ மூணாவது நம்பர் அப்படியே தானே சொல்லிட்டாங்க, மூன்றாம் எண்ணுங்கிறது. அப்போ மூன்றாம் எண் என்ன, 50 தானே. ஓகே, ஸோ அப்போது இங்கே மூன்றாம் எண் வந்து -50. ஸோ -50ங்கிறத நான் நோட் பண்ணிட்டேன். சார் இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அழகாக செக் பண்ணிடலாம். 20லேருந்து எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, -15. அதே 35லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதே -15 தான். அப்போ ஈக்குவலாக தானே இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை உருவாக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஈஸியாகவே எப்படி செக் பண்ணுங்கிறது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். அதை கரெக்டான செக் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்து நம்ம பார்க்குறோம், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண் உறுப்புகளின் கூடுதலுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா அவங்களா கொடுத்துருக்காங்க. என்ன, 2n² + n கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து அவங்க 8ஆம் உறுப்புங்கிறது கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கொடுத்துருக்க ஜென்ரல் ஃபார்மேட்டுங்கிறது கூடுதலுக்கான ஃபார்மேட்டு. ஆனால் அவங்க கேள்வி கேட்டது 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் அவசரத்தில் வந்து என்னோட வேல்யூ 8ன்னு நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி அதுதான் அதற்கான ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணிடாதீங்க, அது தவறானது. ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் எது இந்த n = 8ன்னு சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வர்றது இங்கே முதல் ஆப்ஷனாக கூட இருக்கலாம். செக் பண்ணுங்களேன், அது தவறான ஆன்சர். 8ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 × 8 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் 8, n வேல்யூ 8 தானே. அப்போ 8² 64, 64 × 2 64 × 2 128 ப்ளஸ் 8ன்னு பாருங்க 136ன்னு வருதா. இதைத்தான் மொதல் தோணி கொடுத்துருப்பாங்க, ஏமாந்துடாதீங்க, மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உறுப்புகளுக்கான கூடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல் உறுப்பு என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. என்ன, n = 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா முதல் உறுப்பே வந்து முதல் உறுப்போட கூடுதலும் முதல் உறுப்பும் ஒரே இது தானே. அப்போ n வேல்யூ நான் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், 2 × 1² + 1. ஆக்சுவலாக என்ன ஆன்சர், 3 அப்படிங்கிற கிடைக்குமா. 1² வேல்யூ 1 தான். அப்போ இந்த இடத்துல 2 இருக்கும், 2 + 1 3. அப்போ முதல் உறுப்பு என்னன்னா 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ n = நான் இங்கே 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன்னா இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா 2 உறுப்புகளுக்கான கூடுதல் தான் கிடைக்கும். அதுதான் இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணுங்கிற சொல்லியிருக்கேன். நீங்கள் n = 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 2 × 2, n வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ண 2² + 2. இதில் இங்கே 2² வேல்யூ 4 தானே. 4 × 2 + 2, 2 × 4 8, 8 + 2 10. அப்போ மொத்தம் 2 உறுப்புகளுக்கான கூடுதல் 10. நீங்க இங்க 10 நீங்க நோட் பண்ணுங்க. ஆனா இப்போ 2 உறுப்புகளுக்கான கூடுதல் 10ன்னு வருது அப்படின்னா அப்ப ரெண்டாவது உறுப்பு என்ன வேல்யூ இருந்தா அதை கூட்டுனா 10 கிடைச்சிருக்கும். முதல் உறுப்பு 3ன்னும் ரெண்டாவது உறுப்பு 7ன்னு இருந்திருந்தா தான் இதை ரெண்டையும் கூட்டும் போது உங்களுக்கு 10 கிடைச்சிருக்கும். புரிஞ்சுங்களா? கான்செப்ட் நான் சொன்னது புரிஞ்சுங்களா? இப்போ சார் இதுல இருந்தே நாங்க 8 வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல இருந்து ஏவோட வேல்யூ என்ன தெரிஞ்சுக்கோங்க, 3ன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டி வேல்யூ என்னன்னு வருதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. 3ஓட எதை இங்கே எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்திருக்கு, 4 கூட்டம் வந்தானே 7 வந்திருக்கு. அப்போ டியோட வேல்யூ 4. இது தெரிஞ்சாவே போதும். எப்பயும் போல இப்போ tn = 8வது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு a + n - 1 ×
டி. ஓகேவா? ஸோ இதைத்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ என் வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும்? அவங்க 8வது உறுப்பு கேட்டா என் வேல்யூ 8ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ T8 ஈக்குவல் டு முதல் உறுப்பு என்ன 3 ப்ளஸ் இங்கே 8 மைனஸ் 1 7ன்னு வருமா இன்ட்டு டியோட வேல்யூ 4. அப்போ 3 ப்ளஸ் 7 28. இப்போ 3 28 ஆட் பண்ணுங்க 31ன்னு கிடைக்கும். 31 தான் அந்த 8வது உறுப்பு. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். பாருங்க எவ்வளவு ட்விஸ்ட் இருக்குன்ட்டு. அவங்க கொடுத்துருக்க ஜென்ரல் ஃபார்முலா கூடுதலுக்கான ஃபார்முலா, இதை புரிஞ்சுக்கணும். அவங்க கேட்டிருக்கிறது 8வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை 8 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டைரக்டாக இங்கே என் வேல்யூ 8ங்கிறத நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். அதே இது அவங்க 8வது உறுப்பு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கனால இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். ஸோ இது மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர் புரிஞ்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. வீடியோ முழுசாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்க. 4 7 10 அன்சோவான் 118 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் உறுப்பு கடைசி உறுப்பு அப்படிலாம் கேட்கல, நடு உறுப்பு கேட்டிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு முதல் உறுப்பு 4ங்கிறது தெரியும், கடைசி உறுப்பு 118ங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நடு உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனாவது உறுப்பு நடு உறுப்பாக வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி மொத்தத்துக்கு எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த உறுப்போட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன n = L + A / D + 1 அப்படின்னு இருக்கா. கரெக்டாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. L வேல்யூ 118 ப்ளஸ் A வேல்யூ 4 / D யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ 4 இருக்குது, அடுத்து 7 இருக்குது. ஆக்சுவலாக வந்து 3 3 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா. ஒவ்வொரு டைம் வந்துட்டு அந்த 3 3 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டியோட வேல்யூ 3. ஓகே, இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 + 1 மேலே நீங்கள் ஆட் பண்ணால் 122 / 3 + 1. இப்போ 3 அடிச்சு கொடுங்க. சரி, ஆக்சுவலாக என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஃபார்முலா L - Aங்கிறது வரும். ஓகே, அப்போ இங்கே மைனஸு. இப்போ 118லேருந்து 4 போனுச்சு அப்படின்னா 114. ஓகே, ஸோ இப்போ 114 தான் நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது 3 9 பேலன்ஸ் 2 24 அப்படின்னா 8 24. இப்போ 38 இந்த சைடு இருக்கும், ப்ளஸ் 1 இங்கே இருக்குது. அப்போது 39 தான் அந்த உறுப்போட எண்ணிக்கை. என்னோட வேல்யூ என்ன 39. ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்கிற சொல்லியிருக்கேன். L - A. ஆக்சுவலாக நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸுங்கிறது இந்த கடைசி உறுப்பும் கொடுத்துருந்து கூடுதல் கேட்பாங்கல்ல n/2 × L + A அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல. ஸோ அந்த ப்ளஸ் நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ தவறு. ஓகே, அப்போ உறுப்போட எண்ணிக்கை என்ன L - A / D + 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் கரெக்டாக நீங்கள் இருக்கணும். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் மொத்த உறுப்போட எண்ணிக்கை 39ன்னு இருக்குது. இப்போ நடு உறுப்புன்னு கேட்டாங்கன்னா இன்னொரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும். நடு உறுப்புன்னு கேட்டாங்கன்னா இந்த நம்பர் ஆட் நம்பர் தானே. ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதோட ஒன்று ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 40 / 2 என்ன வரும். நடு உறுப்பு கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளானதான். இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 20. அந்த 20வது உறுப்பு தான் நடு உறுப்பு. 20வது உறுப்பு தான் நடு உறுப்பு. புரிஞ்சா? இப்போ நம்ம உறுப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன, அத்தனாவது அந்த உறுப்பை தானே கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண பழைய ஃபார்முலா, அதாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, Tn = A + n - 1 × D வேல்யூ. ஏவோட வேல்யூ என்ன 4 ப்ளஸ் என்னோட வேல்யூ 20வது உறுப்பு தானே. அப்போ 20 இங்கே வரும். 20 - 1 19. டியோட வேல்யூ 3 தானே. அப்போ 4 ப்ளஸ் 19 × 3 39 27 7 பேலன்ஸ் 2 57ன்னு இருக்கும். 57 + 4 61. அந்த 61ங்கிறது தான் நடு உறுப்பு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நான் இந்த ஃபார்முலா மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், அதை சரி பண்ணிடுங்க. ஸோ ஈஸியாக அதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்க. 7ஆல் வகுப்படும் எல்லா 2 இலக்க இயலெண்களின் கூட்டல் பலன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ 7ஆல் வகுப்படும் ஆனால் 2 இலக்க என்ன இருக்கணும். அப்போ எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், 14லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. 7னா அது ஈரிலக்க எண் கிடையாது, சிங்கிள் டிஜிட் தான். அப்போ 14லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் 99ங்கிறத பார்ப்பீங்க. 99 7ஆல் வகுப்படுமான்னு செக் பண்ணணும். செக் பண்ணீங்க அப்படின்னா வகுப்படாது, மீதி 1 நிற்கும். ஓகேவா? அப்போது ஏன்னா 1 7 பேலன்ஸ் 2 29னா 4 28. அப்போ 1 நிற்கும். அந்த 1 இங்கே கழிச்சிருங்க. 98 தான் கடைசியாக வகுப்படக்கூடிய 7ஆல் வகுப்படக்கூடிய 2 இலக்க எண்.
இதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா அது 3 டிஜிட் நம்பராக மாறிடும். தெரிஞ்சுட்டோமா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கூட்டல் பலன் தானே கேட்டிருக்காங்க. இப்போது இந்த வேல்யூக்கு ஆக்சுவலாக நம்ம கூட்டல் பலன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், Sn = n/2 × L + A. இங்கே எல் வேல்யூ இருக்குது, ஏ வேல்யூ இருக்குது, ஆனால் என் வேல்யூ தெரியாது. அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான். n = L - A/D + 1. எல்லோட வேல்யூ என்ன 98, மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன 14 டிவைடட் பை டி என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைம் 7 தான் இன்க்ரீஸ் ஆகும். 21 அடுத்து 28 இப்படி தான். அப்போ 7 தான் அதோட டி வேல்யூ அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். அப்போ 7 + 1 98ல் 14 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 84. 84 டிவைடட் பை 7 + 1 ஓரேழு 7, இங்கேயும் ஓரேழு 7, பேலன்ஸ் 1 14னா ஈரேழா 14. அப்போ 12 + 1 என்ன 13. அப்போ மொத்த உறுப்புகளோட எண்ணிக்கை என்ன 13. ஓகே, இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 13 டிவைடட் பை 2 இன்ட்டு எல் வேல்யூ 98 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 14 ஈக்குவல் டு 13 டிவைடட் பை 2 98 ப்ளஸ் 14 100 112. ஓகேவா, 112 கரெக்ட் தானே? 100 112 எஸ். ஓர் 2 இங்கே I 2 10, பேலன்ஸ் 1 12னா 6 2 12. அப்போ 13 × 56 இதை தான் வந்து நீங்கள் கூட்டணும். இதுதான் மொத்த அந்த ஈரிலக்க எண்களோட கூடுதல். அப்போ 56 13 8. இதில் நீங்கள் கெஸ்ஸிங் பண்ணலாம், இதனால் நீங்கள் மல்டி பண்ணிக்கோங்க. 8 பேலன்ஸ் 1 ஒரு 9 15 1 16 1 6 1 5 5. அப்போது 8 12க்கு 2 பேலன்ஸ் 1 இங்கே 7 728ன்னு வருதா? ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த 2 ஃபார்முலா உங்களுக்கு யூஸ் ஆகும், இதில் நோட் பண்ணிக்கணும். நீங்கள் மொத்தம் 3 டாபிக், அதாவது 4 டாபிக்கு உரிய ஃபார்முலாவை நல்லா அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்கள். ஒன்று மென்சுரேஷன் 2D, ரெண்டாவது மென்சுரேஷன் 3D, அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த ஏபிஜிபி ஓகே நம்பர் சீரிஸ் இருக்கா இது, அதுக்கு அடுத்தது இந்த அல்ஜிப்ரா. ஸோ இந்த 4 அட்லீஸ்ட் இந்த 4 நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சிங்க அப்படின்னாவே இந்த டாபிக் எந்த கேள்வி கேட்டாலும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நம்ம மற்றது கூட ஏதாவது ஷார்ட்கட் அப்படிங்கிறது இருக்கும், இந்த வேல்யூவில் நம்ம அந்த ஃபார்முலாவிலேருந்து நான் சிம்பிளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 4 டாபிக் நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 0.12 0.012 0.0012 அனுசவான என்ற தொடர் வரிசையில் 7வது உறுப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க, 0.12ன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டெசிமல்லே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்ஷனை கவனிச்சிங்க அப்படின்னா 1.2 மாதிரி 10 பவர்னே எல்லாத்துலேயும் காமனாக 10 பவர்னே வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, அப்போ இதை நீங்கள் அந்த 10 பவர் கான்செப்டுக்கு நீங்கள் மாற்றணும். மொத்தம் 2 சேஞ்சஸ் நீங்கள் இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். மொதல் விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துலேயும் 1.2 தானே காமனாக இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்டை இந்த சைடு நான் கொண்டு வந்தால் தான் 1.2ன்னு மாறும். அப்போ இந்த பாயிண்ட்டை ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இப்போ 1.2ன்னு மாற்றினீங்கன்னா 10 பவரில் பேஸ் -1ன்னு ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த டெசிமல் வேல்யூ இந்த மாதிரி வந்ததை டெசிமலில் ரைட் சைடு கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது 10 பவர்னு ஆகும். இப்போ இன்கேஸ் டெசிமலில் வந்து நீங்கள் 2 டிஜிட் முன்னாடி கொண்டு வாங்க, 0.12 இருந்தது 12.0ங்கிறது மாறும். அப்போ ஆக்சுவலாக 2 டிஜிட் வந்திருக்கா? அப்போது இங்கே 1.2 × 10 பவர் -2 அப்படிங்கிறது மாறிடும். சரி, அதாவது 12 × 10 பவர் -2ன்னு மாறும். அது என்னாகும், இங்கே நீங்கள் மறுபடியும் மாற்றினீங்க அப்படின்னா 0.12னே மாறும். அப்போ அந்த டெசிமல் இந்த சைடு இருக்கிறது 2 டிஜிட் முன்னாடியே புள்ளி வந்து இங்கே 0.12ன்னு வரும். புரியுதுங்களா? இந்த சேஞ்சஸ் புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா கவனிங்க. டெசிமல் வேல்யூவை ரைட் சைடு நான் கொண்டு வரேன், ஒரே ஒரு டிஜிட் நான் மாற்றிடுறேன். இப்போ இங்கே நம்ம 10 பவர் -1 போட்டோம். இப்போ அடுத்தது இந்த வேல்யூ, அதாவது 0. இங்கே 0.12. இப்போ நம்ம பண்ணோம் ரைட் சைடு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அப்போ தானே அது என்ன ஆகும் 1.2ன்னு மாறும். இப்போ இன்ட்டு எத்தனை டிஜிட் நம்ம தள்ளி கொண்டு வந்தோம் ரைட் சைடு 2, அப்போ -2. இப்போ இதே போல் 0.0012ன்னு இருக்குது 3வது நம்பர். ஓகேவா? அப்போ இங்கே டெசிமலையும் அதே போல் 1.2ன்னு மாற்றணும் அப்படின்னா 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1.2 × 10 பவர் எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் 3, அப்போ -3. ஸோ ரைட் சைடு வர வர உங்களுக்கு இந்த பவரில் உள்ள வேல்யூ மைனஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ அவ்வளோதான். இப்போ சார் இதுக்கப்புறம் நாங்கள் எத்தனை வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதுவே நீங்கள் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு உறுப்பு 10 பவர் -1 வந்துருச்சா?
ரெண்டாவது உறுப்பு 10 power -2 வந்துருச்சா? மூணாவது உறுப்பு தேர்டு டேம் மூணாவது உறுப்பு 10 power -3 வந்துச்சா? அப்போ ஏழாவது உறுப்பு என்ன ஆகும்? இதே வேல்யூ 1.2 வந்து 10 power -7 மாறும். இதுதான் அந்த ஏழாவது உறுப்பு. 1.2 × 10 power -7 தான் இதற்கான சரியான ஆன்சர். அதில் முடிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இந்த ஒரு கன்வர்ஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். வேறு எதையுமே வேறு எந்த ஃபார்முலாவுமே நம்ம யூஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. புரிஞ்சுக்கலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஜிபி அதாவது பெருக்குத்தொடர் வரிசையில் ஆறாவது உறுப்பு என்ன சொல்லிட்டாங்க? இந்த 972ன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்குறது என்னன்னா பொது வீதமும் 3ன்னு கொடுத்துட்டாங்க. பொது வீதம் 3ன்னு கொடுத்துட்டு ஆர் வேல்யூ தான் 3ன்னு கொடுத்துட்டு எட்டாவது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். நீங்கள் இதில் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையே இல்லை. இப்போ எட்டாவது உறுப்புங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆறாவது உறுப்புல இருந்து அந்த பொது வீதம் என்னவோ அதைத்தானே மல்டிபிள் பண்ணணும். அதுதானே பெருக்குத்தொடர் வரிசை. ஜிபி அப்படின்னாவே பெருக்குத்தொடர் வரிசை தானே. அப்போது அந்த ரேஷியோ என்னவோ காமன் ரேஷியோ என்னவோ அதை மல்டிபிள் பண்ணணும். இந்த ஆறாவது உறுப்போட 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழாவது உறுப்பு கிடைக்கும். ஏழாவது உறுப்போட 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எட்டாவது உறுப்பு கிடைச்சிரும். ஸோ ரொம்ப சிம்பிளானதா. நீங்கள் இதுக்குன்னு ஃபார்முலா அப்ளை பண்ணி அதில் ஏ என்ன ஆர் என்ன இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணி பவர் வேல்யூ வர்றதை மாற்றணும்னு அவசியமே இல்லை. இப்போது 972 3 மல்டிபிள் பண்ணா 2 6, அடுத்து 21 1 பேலன்ஸ் 2, 9 3 27 2 29. ஓகேவா? இப்போ இந்த வேலை தான் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான என்ன, இப்போ நீங்கள் ஆப்ஷனே கவனிச்சிங்க அப்படின்னா 2000 சம்திங் இருக்குது. ஆல்மோஸ்ட் 3000 ஆல்மோஸ்ட் 3000 916 இருக்கா? இப்போ 3ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9000க்கு நியரஸ்டாக தான் வரும். அப்போ 8000ங்கிறதானே ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்கள் எக்ஸாக்டாக இப்போ நீங்கள் பாருங்கள் 3000 18க்கு 8 பேலன்ஸ் 1, 1 3 3 3 4, 27க்கு 7 பேலன்ஸ் 2, 2 6 6 2 8. அப்போ 8778 கிடைக்குதா? ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி லாஜிக்காக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ண அவசியமே இல்லை. ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள். ஒவ்வொரு சம்லையுமே ஒவ்வொரு ட்ரிக்குங்கிறத நம்ம கற்றுக்கிட்டே தான் வரோம். இப்போ அடுத்த கொஸ்டினை பாருங்கள். 10வது கொஸ்டின். இங்கே 10வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 21 + 14 + 28/3 என்ற முடிவுறா தொடரின் கூடுதல் காண்க. இந்த மாதிரி கூட்டுத்தொடர் வரிசை பெருக்குத்தொடர் வரிசை தான் இந்த மாதிரி முடிவுறாங்கிற வார்த்தை வரும். முடிவுறா தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னா S ∞ = A/1 - R. இதுதான். இதில் R வேல்யூ 1 விட பெருசாக இருக்கா சிறுசாக இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 1 - R. இன்கேஸ் R வேல்யூ பெருசாக இருந்தால் A/R - 1ன்னு மாறும். இப்போ நம்மளுக்கு இதுதான் வந்து தேவைப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R வேல்யூ கண்டுபிடிங்க. செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் 14 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 21. இதை நீங்கள் 7ஆல் அடிச்சு கொடுத்தா 2, இங்கே 3ன்னு வரும். 2/3. 2/3 நீங்கள் சிம்பிள் பண்ணால் 0 பாயிண்ட் சம்திங் தானே வரும். அப்போ இது 1 விட சின்ன நம்பர் தானே 6. அதனால தான் 1 - R. ஓகேவா? ரைட். இப்போ வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். S ∞ ஏவோட வேல்யூ மொதல் டேர்ம் 21 டிவைடட் பை 1 - ஆரோட வேல்யூ 2/3 நம்ம கண்டுபிடிச்சோமா? இப்போ இங்கே வந்து 21 மேலே அப்படியே தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எல்சிஎம் 3ன்னு மாற்றிட்டு இந்த 1ஆல் மல்டிபிள் பண்ணோம். 1 3 3 -2. இப்போ இந்த 3 என்ன ஆகும்? மேலே மல்டிபிளாக மாறும். கீழே 3 - 2 1 தானே வரும். அப்போ ஃபைனலாக 21 × 3 தான் நமக்கு தேவையான ஆன்சர். 21 × 3 என்ன? 63. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அதோட SR அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது SR அப்படின்னா என்ன? 6 உறுப்போட கூடுதல் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 உறுப்போட கூடுதல்னா 6th டேர்ம் கிடையாது. SR அப்படின்னா சம் ஆஃப் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ பெருக்குத்தொடர் வரிசையில் 6 உறுப்போட கூடுதல் 4095. இதில் R வேல்யூ 4 அப்படின்னு இருந்தால் முதல் உறுப்பு என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆப்ஷனை கவனிங்க. ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் வராதுங்கிறத நான் சொல்லுவேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது முதல் உறுப்பு ஒருவேளை ஆப்ஷன் ஏ 2ன்னு இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்ம என்ன பண்ணணும்? 6 மல்டிபிள் பண்ணணுமா? இப்போது 2ஓட 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இதுதான் 2வது உறுப்பு. ஏன்னா 4 2 8ன்னு வருமா? அடுத்து இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள் 32. இதுதான் 3வது உறுப்பு. இப்போ இது அடுத்தடுத்து மல்டிபிள் பண்ணிகிட்டே போகணுமாங்க சார் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பாயிண்ட் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க.
ஈவன் நம்பரோட மடங்கு. ஏன்னா 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், 5ஆல் இருக்கட்டும், 6ஆல் இருக்கட்டும், எல்லாமே மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே ஈவன் நம்பராக தான் கிடைக்கும். நீங்கள் அடுத்து 32 × 4 மல்டிபிள் பண்ணி பாருங்கள், ஒரு ஈவன் நம்பர். அடுத்தடுத்து நீங்கள் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், எல்லாமே ஈவன் நம்பராக தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து என்னங்க சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் கூடுதல் 4095 இருக்கணுமா? ஸோ லாஸ்ட்டில் 5ங்கிறது ஆட் நம்பர் தானே. நீங்கள் ஈவன் நம்பரோட கூடுதல் வர்றது எங்கே ஆட் நம்பரில் போய் முடியும்? இப்போ எக்ஸாம்பிள் இதவே நீங்கள் பாருங்கள். இப்போ அடுத்த நம்பர் கூட 32 × 4 8 12 128 கூட வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கூட்டு பாருங்கள். 2 + 8 10. அதுக்கப்புறம் இங்கே 32 28. இப்போது 128னா 120 + 30 150 160 தான் வரும். அப்போ கண்டிப்பாக இது அந்த 5ன்னு முடியவே முடியாது. லாஸ்ட் நம்பருக்கு 5 முடியணும்ல, அது முடியாது. ஸோ இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே ஈவன் நம்பரை நீங்கள் சூஸ் பண்ண மாட்டீங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ 2ங்கிறது ஈவன் நம்பர் தான். அதே போல் ஆப்ஷன் சியில் 4ங்கிறது ஈவன் நம்பர் தானே. இப்போ 4ஐயும் பாருங்கள், 4 × 4 16. இதுவும் ஈவன் நம்பர் தான் வருது. அதுக்கப்புறம் 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்க, 6 24க்கு 4. லாஸ்ட்டாக ஈவன் நம்பரை யூனிட் டிஜிட்லே தெரியுதுல, ஈவன் நம்பர் தானே வருது. அப்போ இதையும் கூட்டினா லாஸ்ட்டாக 4090 அந்த 5ன்னு முடியாது. அப்போ 4ங்கிறது ஆப்ஷனில் வராது. புரிஞ்சுங்களா? இது நீங்கள் ஒன்ஸ் இந்த மாதிரி நேரங்களை நல்லா தெளிவாக கவனித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது உங்களுக்கு எளிமையாக மாறிடும். ஓகேவா? இப்போது நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அடுத்தது இப்போ 3ஆ 5ஆ அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். இந்த ஆப்ஷன் பியா அல்லது இதான்ட்டு. இப்போ பாருங்க, இப்போது 3ங்கிறத எடுத்துக்கோங்க. 3 × 4 12 12 × 4. இப்போ இங்கே 40 48ன்னு கிடைக்கும். அடுத்து மொத்தம் இங்கே 6 உறுப்புகளோட கூடுதல் வரைக்கும் தானே. அப்போ 6 டைம் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இங்கே 48 × 4 8 32க்கு 2 பேலன்ஸ் 3 16 3 19 192. அடுத்து 4. இப்போ இது 1ஆவது உறுப்பு, 2ஆவது உறுப்பு, இது 3ஆவது உறுப்பு, இது 4ஆவது உறுப்பு. அடுத்து இங்கே 4 2 8ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் 8 × 2 நான் என்ன பண்ணுறேன்னா யூனிட் டிஜிட்டை நான் நோட் பண்ணுறேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? யூனிட் டிஜிட் 4 4 8 2 16. ஓகே, யூனிட் டிஜிட் மட்டும். இப்போ 2 × 4 8ன்னு யூனிட் டிஜிட் முடியும். அதே போல் இங்கே 8 × 8 4 தானே. 8 × 4 32. இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க. இதுலேயே இப்போ யூனிட் டிஜிட் 5ன்னு வருது. நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் அழகாக கெஸ் பண்ணலாம் ரெஸ்கே இல்லாமல். இப்போ இங்கே 100 சம்திங் வருதா? ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 200ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். 200ங்கிறது 8ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு பார்த்தீங்கன்னா 800 சம்திங் கூட வரும். இப்போ 800 × 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 சம்திங்கிறது வரும். ஓகேவா? அப்போது இது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த 4095 4000க்கு நியரஸ்ட்டாக வந்துடுமா? ஏன்னா இதுவே 3200 சம்திங்கு, இது ஒரு 800 அப்படிங்கிற போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி இதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணலாம். சார் ஆப்ஷன் டியும் அதே போல் வர வாய்ப்பு இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. அதை விட 4000 விட அதிகமாக போக வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒருவேளை முதல் நம்பர் 5னா நீங்கள் 4 மல்டிபிள் பண்ணுங்கள், 20 நம்பர் அது அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே வந்து 0விலேயே தான் முடியும். இப்போ 20 × 4 அப்படின்னா 80. 80 × 4 320. ஓகேவா? 320 × 4 இப்போ இந்த என்ன வரும்? 0 8 இங்கே 1200. 1200 × 4. இப்போ இதுவே 1200ங்கிறதே எத்தனாவது பொசிஷன் அப்படிங்கிறத பாருங்கள். 1ஆவது பொசிஷன், 2ஆவது, 3ஆவது, 4ஆவது, இது 5ஆவது பொசிஷன். ஓகேவா? இப்போ இதை 4ங்க அப்படிங்கும்போது அந்த 6ஆவது பொசிஷனே 4000 சம்திங்னு வரும். ஓகே, 4900 சம்திங் போயிடும். அப்போ இது போக இங்கே ஒரு 1000 இருக்கு. அப்போ இதுவே பார்த்தோம்னா 5000க்கு மேலே போயிடுது. உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அப்போது 5ன்னு ஆரம்பிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கூடுதல் 4000க்கு மேலே போகிறது, 4000க்கு மேலே 5000ங்கிறது வரைக்குமே போயிடும். அதே இது ஆப்ஷன் பி மட்டும்தான் உங்களுக்கு இந்த 4000 சம்திங்குள்ளே இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? ஸோ இந்த லாஜிக்கை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டிங்கன்னா எந்த வித ஃபார்முலாமே யூஸ் பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சூப்பரான ஷார்ட்கட்டே இருக்கு. இங்கே ஆக்சுவலாக ஃபார்முலா வைஸ் பார்க்கும்போது 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அண்ட் ஸோ ஆன் k கியூப் இதோட வேல்யூ 729 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 1 + 2 + 3 அண்ட் ஸோ ஆன் கேவோட வேல்யூ கேட்டாங்கன்னா இதை ரூட் எடுத்த ஆன்சர். ஓகேவா? ஸோ ரூட் எடுங்க. 729ங்கிறது எதோட
ஸ்கொயர் வேல்யூ 27ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போ 2 0 இருந்துச்சுன்னா ரூட்டுக்கு வெளியில் வரும்போது 1 0, அப்போ 270. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சூப்பராகவே ட்ரிக்குங்கிறது இருக்கும். ஆக்சுவலாக ஃபார்முலாவை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கன அளவு தானே, இயலெண்களின் கணங்களின் கூடுதல் என்ன சொல்லுவோம், n × n+1 / 2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே இயலெண்களோட கூடுதல், அப்போ n × n+1 / 2. அப்போ இந்த ரூட்டை மட்டும், அதாவது ஸ்கொயரை மட்டும் கேன்சல் பண்ணாமல் இந்த வேல்யூ கிடச்சிருந்தானே, அதனால தான் இப்போ ஸ்கொயரை கேன்சல் பண்ணக்கு என்ன பண்ணணும், அந்த வேல்யூ ரூட் எடுக்கணும். ஸோ இந்த ட்ரிக்கு தான் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 13வது கொஸ்டின் பாருங்க. முதல் எண் ஒற்றை இயலெண்களின் கூடுதலுக்கும் முதல் எண் இயலெண்களின் கூடுதலுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதுக்கு 2 ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். முதல் எண் ஒற்றை இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஜஸ்ட் n² தான். அதுக்கப்புறம் முதல் எண் இயலெண்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா, n × n+1 / 2ங்கிறதா. இதுக்கான வித்தியாசம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 2ஐயும் மைனஸ் பண்ணிடணும். n² - n × n+1 / 2 இதுதான். இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 2ங்கிறது வரும். இந்த 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 2n² வரும். மைனஸ் இந்த என்னால் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அதாவது மைனஸ் என்னாலே மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன ஆகும், மைனஸ் n பார்த்தோம் அப்படின்னா -n² வரும். இங்கேயும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இந்த n வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் n இதுதான். அப்போது 2n² ஒரு n² போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஒரே ஒரு n² தான் இருக்கும். இந்த லாஸாக இருக்க -n / 2. இப்போ இதில் என்ன காமன் எடுக்கலாமா, காமன் எடுத்தால் n - 1 / 2. அப்போது முதல் எண் இயலெண்கள் ஒற்றை எண்கள் கூடுதலுக்கும் இயலெண்களோட கூடுதலுக்குள்ள வித்தியாசம் n × n - 1 / 2. அப்போ இந்த 2 ஃபார்முலாவை நீங்கள் மாடிஃபை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 14வது கொஸ்டின் பாருங்கள். இது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். இங்கே 12² + 13² + 14² and so on 35² இருக்குது. இதோட கூடுதல் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது இயலெண்களின் இரட்டைப்படை இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படிங்கிறதான் கேள்வி கேட்டிருக்காங்க. சாரி, இரட்டைப்படைங்கிறது கிடையாது, இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஆக்சுவலாக ஃபார்முலா நம்ம வர்க்கங்களின் கூடுதலுக்கு என்ன வரும், n × n+1 × 2n+1 / 6 இதுதான் அதற்கான ஃபார்முலா. ஆனால் இந்த ஃபார்முலா என்ன ஆகும், 1² ஆரம்பிக்கிறதுல இருந்து தான் வரும். ஆனால் இங்கே 12² ஆரம்பிக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா 1² இருந்தே ஆரம்பித்து 35² வரைக்கும் என்ன வேல்யூ வருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு எது வரைக்கும் தேவையில்லை, இப்போ 12க்கு முன்னாடி வரைக்கும் தேவையில்லை. அப்போ 1² + 2² + and so on + 11² வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி 2 மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு n வேல்யூ 35, இதுக்கு n வேல்யூ 35, ரெண்டாவதுக்கு n வேல்யூ இதே ஃபார்முலா தான், ஆனால் ரெண்டாவதுக்கு n வேல்யூ 11. ஓகேவா? இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். n வேல்யூ இங்கே 35 சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அதோட 1 மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா, அப்போ × 36 இன்ட்டு இந்த 2n+1க்கு ரொம்ப சிம்பிளானதான். இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 35 36 ஆட் பண்ணுங்க, நம்மளுக்கு 60 71 வரும். 71 தான் அந்த 2n+1க்கு சமம். அழகா நீங்கள் இதை ஆட் பண்ணாவே வேலை முடிஞ்சிச்சு. /6. இப்போ சிம்பிளை பண்ணுங்க. 1 6 6 36. அப்போ நம்ம எதை மல்டிப்ளை பண்ணணும், இப்போ 6ஐயும் 71ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் 35 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 1 6 6, இங்கே 6 7 42. இதைத்தான் 35ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 30க்கு 0 பேலன்ஸ் 3, இருந்தால் 10 3 13 பேலன்ஸ் 1, நாங்கள் 21 21. இங்கே வர 18 பேலன்ஸ் 1, 2 6 1 7, அடுத்து இங்கே 12. ஓகேவா? இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 0 இங்கே 11க்கு 1 பேலன்ஸ் 1, இங்கே 9, இங்கே 4 1, 14,910 தான். இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணது கிடைச்ச வேல்யூ. இப்போ மைனஸ்ன்னு போட்டு இங்கே இதே ஃபார்முலா என்ன சப்ஸ்டிட் பண்ண, n வேல்யூ 11, அப்போ 11 n = 11. அடுத்து n+1னா 11 + 1 12. அடுத்து இது ரெண்டே ஆட் பண்ணுங்க 23. இதுதான் லாஸ்ட் டேர்ம் / 6. இப்போ 1 6 6 12. இப்போ 2 × 11 22. இப்போ நீங்கள் 2ஐயும் 23ஐயும் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்ன வரும், 46 வரும். இந்த 46 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 46 பக்கத்தில் இந்த மாதிரி 46 பக்கத்தில் போட்டுருங்க. 6, இங்கே 10க்கு 0 பேலன்ஸ் 1 5,
6 தான் இந்த வேல்யூ, 506 தான். இப்போ இந்த 14,910லேருந்து 506 மைனஸ் பண்ணுங்க, 14,404ங்கிறது வரும். அந்த 14,404 ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த பார்ட்டுக்கு நீங்கள் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருக்கும், ஆனால் சிம்பிளாக ஷார்ட்கட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபார்மெட்டு தான். இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஒன். இங்கே 2 + 1 கொடுத்து இதோட வேல்யூ ஒய்ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதோட வேல்யூ என்ன? ஒய். இப்போ இங்கே பாருங்கள், இதே மாதிரி வந்து கியூப் வேல்யூ வந்திருக்கும். எக்ஸ் கியூப் எக்ஸ் மைனஸ் 1 கியூப் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 கியூப் அண்ட் ஸோ ஒன். 8 + 1 வந்திருக்கு. அப்போ பார்த்தோம்னா இந்த ரெண்டை கியூப் பண்ணிங்கன்னா 8, அதுதான் இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க. 1 கியூப் பண்ணால் 1 தான் அங்கேயே நோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன அப்படின்னா, இந்த வேல்யூ அப்படிங்கிறது, இந்த வேல்யூங்கிறது இயல் எண்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா. ஓகேவா? n × n + 1 / 2ன்னு வைப்போம். இதைத்தான் அவங்க ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இங்கே என்ன அப்படின்னா கணங்களின் கூடுதல். அப்போ இதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர் நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இங்கே கிடச்சிருக்க வேல்யூவை ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணால் போதும் தானே. இதோட வேல்யூ ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா y² தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். எதுவுமே நம்ம ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிக்கணும்ல, அழகா இந்த கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா, அதே போல் இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆப்டிடியூடில் ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரீஸ்ங்கிற கான்செப்ட் இருக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் கமெண்ட் செக்ஷன் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணலாம். எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டில் இதே டாபிக் டெஸ்ட் 8ஓட ரீசனிங் கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.